அனைத்து தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது. பைப்பில் தண்ணி வருதா, பின்னாடி தண்ணி வருதா, முன்னாடி தண்ணி வருதா, சைடில் தண்ணி வருதா, இது சைடு வருதா, காவிரியில் வருதா, கங்கையில் வருதா, இல்லை உங்கள் வீட்டு சாக்கடையில் வருதா? இது மாதிரி ஒரு கேள்விகள் பதில்கள் ஐயா நீங்கள் கேட்டிருக்கக்கூடாது. உங்கள் தாத்தாவின் அறிவுரைகளும் உங்கள் தாத்தாவின் சொற்பொழிவும் அவருடைய ஒரு தியாகத்தை நீங்கள் நினைத்திருந்தால் இவ்வளவு பட்டு கேவலமாக நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. எங்கள் ஐயா மு கருணாநிதி அவர்கள் என்னங்க ஏன் பேசிட்டீங்க, நீங்கள் தப்பு இல்லையா? அதே போல் விஜய் அண்ணா வணக்கம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னை போன ஆண்கள் ஓட்டு போடும் பொழுது விசில் அடித்து கொண்டு வெள்ளியங்காடு நத்தக்காடு, திருப்பூர் மாவட்டம் நத்தக்கடை வெள்ளியங்காடு என்ற பூத்தில் விசில் அடித்து கொண்டு போட்ட காரணத்தினால் எதிர்க்கட்சிக்காரர்கள் துரோகிகள் என்னை தொழிலில் முன்னேற முடியாமல் தவிர்த்து விட்டார்கள். விஜயண்ணா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? பலாயிரம் குடும்ப கேடு கட்டு போயிட்டுருக்குது, மரணத்தை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது தெரியுதானா? நான் முதலாளியே இருந்தேன். அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என் தொழில் பாதிருச்சுன்னா வச்சுச்சுண்ணா ஆசமாக போச்சு. அரசியல் உள்ளே வந்த முடிஞ்சே போயிட்டேன். இதே வலைதளத்தில் நான் ஓட்டு போட்டதை வீடியோவை காட்சிப்படுத்தியிருக்கேன். ஏன்னா விஜயண்ணா உங்கள் பின்னாடி நின்ன அந்த பிரேமை பற்றி உங்களுக்கு தெரியாதானே? சூப்பர்ண்ணா விஜயண்ணா, சூப்பர். உங்களோட மனநிலை பாருங்கள். வைரல் ஆகணும், உங்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்கணும்லாம் இல்லைன்னா இது எதிரொலிக்கும் மன ரீதியாக. ப்ளீஸ்ண்ணா, எங்களை போல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா, நாசமாய் கொண்டிருக்கிறோம். இதே மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பதிவிட்டிருக்கிறேன். கோட்டையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள், உங்களை தேடி வந்த நாட்டின் மக்களை பாருங்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி விஜயண்ணா தயவுசெய்து பாருங்கள். இல்லை நீங்கள்லாம் எனக்காக ஓட்டு போட்டீங்க, எனக்காக தொழிலுக்கு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், உங்கள் சுயநலத்துக்காக வந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் விஜய் சிஎம் விஜய் அண்ணா, இப்போ சொல்கிற சிஎம் விஜய் அண்ணான்னு எங்கள் அண்ணன் தளபதினு தான் சொல்லியிருக்கேன். சிஎம்ங்கிற இது வரைக்கும் வந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி பலாயிரம் பேர் இங்கே வச்சு செஞ்சு பண்ணிகிட்ருக்கானுங்க. வலைதளத்தில் குழந்தைங்க போட்ட வீடியோ மட்டும் உங்களுக்கு வருது. எங்களை மாதிரி குடும்பத்தை இழந்து சூசைட் பண்ணிக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய குடும்பம் உனக்கு தெரியலையாண்ணா? இதேண்ணா என்ன மக்களின் அநீதிமன்றங்கிற படத்தை ஷூட்டிங் பண்ணையில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் போனேன். அண்ணா எங்களை மாதிரி இளைஞர்களை பாருனா, எல்லாம் நாசம் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்களும் அழிந்து கொண்டு இருக்கிறோம். இதை கண்கொண்டு உங்களுக்கு அளித்த இந்த பதவிக்கு எங்களைப் போல இளைஞர்கள் வாழ்க்கை தியாகம், அதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் எப்படி சொல்கிறேன்னு தெரியல சாமி. எங்களை காப்பாற்று சாமி, காப்பாற்று.